குடு. தலைப்பு. ஏய், குடு. இது என்னோடது குடு. கேட்க மாட்டேன் குடு. என்னோடது. ஏய், யாரோட வாங்க. என்னோடது குடு. மரியாதை விடு. குடு. என்னோடது குடு. மாட்டே இது என் தாலிய குடு. நான் தர மாட்டேன். குடு. என்னோடது குடு. என்னது இது? வேணும் குடு. ஏய், குடு. என்ன பண்ற? இது என்னோடது. விடு விடு. இது என்னோடது. மாட்டேன். அடி கிடைக்கும். மாட்டேன். இது என்னோடது. தர மாட்டேன். நான் கேளு. கேட்க மாட்டேன். குடு. என்னோடது குடு. குடு. அடிப்பேன். விடுங்கறல்ல. மாட்டேன். கடவுளே, எங்க போனா இவ? குடு. விடு. ஏய், சொல்றத கேட்க மாட்டேன். மாட்டேன். இது என்னது? தர மாட்டேன். ஏய் வெண்ணிலா, ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்க? ஐயோ, அடிப்பேன். விடு. வா வெண்ணிலா, தாலி தானே கடையில இருக்கு, நான் வாங்கி தரேம்மா. சொன்னா கேளுமா. இங்க பாருமா, அம்மா தர மாட்டேன். நான் வாங்கி தரேன். வா வெண்ணிலா, வா. போ. இது எனக்கு வேணாம். நான் எங்க அம்மா கூட போய் புதுசா கடையில போய் வாங்கிக்கிறப்பா. உங்க பொண்ணு பேரு வெண்ணிலாவா? ஆமாமா, இவளுக்கு நிச்சயமான கல்யாணம் திடீர்னு ஒரு பிரச்சனையால நின்னு போச்சுமா. அதனாலதாம்மா இப்படி பைத்தியம் முடிச்சிருச்சுமா. அதுக்காக தாம்மா டாக்டர்கிட்ட கூட்டிட்டு வந்திருக்கேன். எனக்கு தெரியாம ஓடி வந்துட்டாம்மா, மன்னிச்சிருமா. பரவாயில்ல. வா. பாவம், எது நல்ல தாலி எது போலியான தாலின்னு தெரியாம அறுக்க பாக்குது அந்த பொண்ணு. பைத்தியம், பைத்தியக்காரி, அப்புறம் நீயா உன் கழுத்துல கட்டிட்டு இருக்கே இந்த தாலி, அது உன் கழுத்துல நிலைக்காது. கூடி சீக்கிரம் அந்த வந்துடும். அவளையும் நீயே அதை அத்து போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஒரு இடத்துல நின்று பேச மாட்டீங்களா? அப்படி வாங்க. முழுசா பாக்குறேன். உதடு இருக்கு, இந்த உதடு. இந்த ரயில் தண்டவாளம் இருக்குல்ல, ட்ரெயின் போன அந்த தண்டவாளத்து மாதிரி. அவரு பேசுனது பிடிச்சிருந்ததா? ஒரு நிறைய ஊர் சுத்துவார்னு நினைக்கிறேன். என்ன வாய்ஸ் மாறிடுச்சு? தொண்டை சரியில்லை. அப்புறம் அர்ச்சனாவோட ட்ரெஸ் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல? நிறைய ஊர் சுத்துவார்னு நினைக்கிறேன். கம்மல் கூட சூப்பரா இருக்குல்ல? பட்டாமூச்சின்றாரு. கம்மல் கொல்டான்னு பாக்குறாரு. சரி, பாடிடுறீங்களா? பாக்குறேன். என்ன கமலா, திடீர்னு டிவி ஆஃப் பண்ணிட்டாங்க? தெரியலையேக்கா. அக்கா, டிவி ஆஃப் ஆகல, ஏதோ ரீசார்ஜ் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. இருங்க, என்னன்னு கேட்குறேன். சிஸ்டர், சொல்லுங்க. ஜி தமிழ் சேனல் வரல, கேபிள் ஆபரேட்டர் கிட்ட என்னன்னு கேளுங்க. ஒரு நிமிஷம் கால் பண்றேன் சார். ஹலோ சார், மது ஹாஸ்பிடல்ல இருந்து நர்ஸ் ஜெயந்தி பேசுறேன். எங்க ஹாஸ்பிடல் டிவில திடீர்னு ஜி தமிழ் சேனல் வரல, கொஞ்சம் என்னன்னு பாருங்களேன். இங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. சரிங்க சார், தேங்க்யூ சார். நான் உங்ககிட்ட பேசினேன். ஜி தமிழ் சேனல் வரணும்னா 10 ரூபா கட்டணும்னு சொன்னாங்க. ஒரு டீ சாப்பிடுற காசுல ஜி தமிழ் சேனலா? பரவாயில்லையே. சிஸ்டர், உடனே பண்ண சொல்லுங்க சிஸ்டர். சீக்கிரம் சிஸ்டர். சிஸ்டர், கொஞ்சம் சொல்லுங்களேன். கொஞ்சம் இருங்க, நான் பேசுறேன்.
நான் பேசிட்டேன் சார். இப்போ கனெக்ட் ஆயிடும் பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ஏய் இது வந்துச்சு நீ. பரவாயில்லையே, ஒரு டீ சாப்பிட்ற காசு, ஒரு பேக்கெட் வேர்க்கடலை வாங்கி சாப்பிட்ற காசு, ஷேர் ஆட்டோவில் இங்கே ஏறி அங்கே இறங்கினா அவர் காசு 10 ரூபா. அந்த காசுல மாசம் ஃபுல்லு ஜீ தமிழ் சேனல் பார்க்கலாமா? ஆமா சார். இது எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. அவன் சித்தியோட வார்த்தையை மீற முடியாம தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு முத்தரசன் அவங்களுக்கு வாக்கு கொடுத்தோன்னா ஒழிய அவன் மனசுல எல்லளவு கூட நீ இல்லை. அவர் நீயா உன் கழுத்துல கட்டிட்டு இருக்கிய இந்த தாலி, அது உன் கழுத்துல நிலைக்காது. குடு ஏன் தாலி குடு. பாவம், எது நல்ல தாலி எது போலியான தாலின்னு தெரியாம அறுக்க பாக்குற பைத்தியம். இந்த நேரம் பார்த்து இதுவும் சதி பண்ணிடுச்சு. மருது இங்க கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. கார் கண்ட்ரோல் இல்லாம ஓடிச்சு. நல்ல வேளை பிரேக் போட்டு நிப்பாட்டிட்டேன். நீங்க உடனே கொஞ்சம் மெக்கானிக் அனுப்புறீங்களா? நான் கொஞ்சம் அவசரமா போகணும். அதுவா, நான் இப்போ முத்துநகர் போட்டு நான் அதுக்கு பக்கத்துல தான் நிக்கிறேன். சரி சீக்கிரம். முத்துநகர் வெண்ணிலா கபடி குழு. ரோட்ல இருக்கிற போர்டுல கூட வெண்ணிலாங்கிற பேரோட முத்துங்கிற பேரை சேர்த்து ஒட்டி வச்சிருக்காங்க. எங்க போனாலும் என்ன விடாம துரத்துறியே.
டாக்டர் வந்துட்டார். டாக்டர் இதாங்க நீங்க கேட்ட மெடிசன். சிஸ்டர் இதை உள்ள கொண்டு போய் டாக்டர் கிட்ட கொடுங்க. டாக்டர் இப்போ வெண்ணிலாக்கு எப்படி டாக்டர் இருக்கு? சீரியஸான கண்டிஷனை தாண்டிட்டாங்க. இப்போதைக்கு பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. ஆனா ஆனா காலையில 11 மணிக்குள்ள கண்ணை முடிச்சிட்டாங்கன்னா ஓகே, நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா தலையில மேஜர் ஆபரேஷன் பண்ணணும். செல்லக்குட்டி, அப்பா வந்துடுறேன். நீ அத்தை கூட வெளியே இருக்கியா? வெளியே கூட்டு போ. போலாம். டாக்டர், இல்ல ஆபரேஷன் பண்ணா அதுல ரிஸ்க் ஏதாவது இருக்கா? ஏன்னா நீங்க இதை சொல்லும் போது உங்க முகம் மாறிச்சு, அதனாலதான் நான் என் குழந்தைய வெளியே போக சொன்னேன். சாரி மிஸ்டர் முத்தரசன், நான் ஒளிச்சு மறைச்சு பேசி ராங் ஹோப் கொடுக்கற ஆளு நான் கிடையாது. அந்த ஆபரேஷன் கொஞ்சம் ரிஸ்கான ஆபரேஷன் தான். அதனாலதான் அத பண்ணாம தவிர்த்துட்டா ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். என்ன பண்றது, நாம ஒண்ணு நினைச்சா அந்த ஆண்டவன் ஒண்ணு நினைப்பான். அது என்னன்னு நமக்கு எப்படி புரியும்? அப்பா, டாக்டர் என்னப்பா சொன்னாங்க? வெண்ணிலா சித்தி நல்லா ஆடுவாங்களா? வெண்ணிலா சித்திக்கு ஒன்றும் இல்லை, அவங்க சீக்கிரமா குணமாயி வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்பா, எனக்கு சித்திய பாக்கணும்னு ஆசையா இருக்குப்பா. கூட்டிட்டு போய் காமிங்கப்பா. வேணாம் குட்டி, அது குட்டி பாப்பாலாம் உள்ள போக கூடாதுடா. இப்ப வேணாண்டா, அப்புறமா நீங்க சித்திய பாப்பீங்களா? அப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா, எனக்கு ஒரே தடவை சித்திய பார்க்கணும்ப்பா. அப்பா கூட்டிட்டு போங்கப்பா. இல்ல ருத்ரா குட்டி, சித்தி ரெஸ்ட் எடுக்கிறாங்கல்ல, இப்ப நம்ம அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது. அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள நம்ம தொந்தரவு பண்ண அவங்க சரியாயிடுவாங்க. அதுக்கப்புறம் சீக்கிரமா அவங்கள நம்ம வீட்டுக்கு கூட்டு போயிடலாம். சரியா? அப்ப சரிப்பா, நான் சித்தியை தொல்லை பண்ண மாட்டேன். ஐயா, நீங்க கவலைப்படாம இருங்க. நம்ம வெண்ணிலா ஊருக்கு காவல் தெய்வம் மாதிரி, அவ கண்டிப்பா குணமாகி நல்லபடியா வந்துருவா. அந்த ஆத்தா பாத்தப்பா, நீங்க எந்த கவலையும் படாம இருங்கய்யா. நாங்க இப்ப நேரா கோயிலுக்கு தாயா போறோம். வெண்ணில நல்ல விதமா திரும்பி வரணும்னு நாங்க வேண்டிக்கிட்டு விளக்கு போடுறோம் ஐயா. விளக்கு போட்டா என் சித்தி நல்லபடியா வந்துருவாங்களா? ஆமா குட்டி, சாமி சீக்கிரமா சரி பண்ணிடும். அப்போ நானும் உங்க கூட வரவா? அப்பா சொல்லுங்கப்பா, சித்திக்காக நானும் போய் விளக்கேத்துறேன். சரிடா, போயிட்டு வா. தேங்க்ஸ்ப்பா. அப்பான்னா அப்பாதான். அம்மா பார்த்து போயிட்டு வாங்க. ஜனனி, அண்ணா ருத்ரா கூட போயிட்டு வா. ருத்ரா சரிண்ணா, போயிட்டு வா. நான் கூட்டிட்டு போறேன். போலாமா ருத்ரா?
ஸ்வேதா, நீ பாட்டுக்கு நடந்ததெல்லாம் பார்த்து இப்படி இடிஞ்சு போய் உக்காந்தா எப்படி? நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. என்ன வேணா நடக்கட்டும். நான் ஒருத்தி உயிரோடு இருக்கிற வரைக்கும் முத்தரசி என் கை மீறி போக மாட்டா. நீ கவலைப்படாம இரு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ என்ன நம்பு. இந்த பாரு, எதையும் போட்டு மனசுல உழைப்பிக்காம போய் தூங்கு போ. நான் போய் படுத்தா கூட நடந்தது பூராவும் ஞாபகத்துக்கு வரும். எங்க பார்த்தாலும் என்ன சுத்தி வெண்ணிலா வெண்ணிலாங்கிற அந்த பேரு தான். மாமா என்ன விட்டு அவளை நோக்கி போய்கிட்டு இருக்காருங்கிறது என் கண்ணுக்கு நல்லா தெரியுது. எல்லாமே கை நழுவி போகுதுன்னு ஒரு பயம் வருது. எப்படி நிலைமை இருக்கும்போது எனக்கு எப்படி தூக்கம் வரும்? ஸ்வேதா, நீ கவலைப்படுறதால மட்டும் எதுவும் மாறாது. எதை பண்ணணுமோ அதை சரியா பண்ணணும். புரிஞ்சுதா? அத நான் பண்றேன். நீ கவலைப்படாத. போ, போய் தூக்க மாத்திரையை போட்டுட்டு தூங்குற வழியை பாரு. இவளை கூட்டிட்டு போங்க. ஸ்வேதா, ஸ்வேதா, ஸ்வேதா வந்து ரெஸ்ட் எடு ஸ்வேதா. வா. படுத்துக்கோ ஸ்வேதா. வா மாப்ள. நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளை காலையில வா. டேய், இங்கே நின்று என்னடா அர்த்தம்? வீட்டுக்கு போடா. பரவாயில்ல, நான் இங்க இருக்கேன். சொன்னா கேளு மாப்ள. வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு குளிச்சு ட்ரெஸ் மாத்திட்டு நாளை காலையில வா. பாவண்டா அவ. இந்த நிலைமையில அவளை இங்க அவளை விட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு போக முடியும்? நீ வீட்டுக்கு போயிட்டு வா, நான் கூட இருக்கேன். காலையில இருந்து மருந்துக்காக அலைஞ்சு டயர்டா இருப்படா. அதனால தான் சொல்றேன், போடா வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வா. சொன்னா கேளு மாப்ள. நாளைக்கு அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறாங்க. எங்கே இருந்தா ரொம்ப டயர்டாயிருவேன். அப்புறம் எப்படி பக்கத்தில் உன்னால இருக்க முடியும்? போ மாப்ள, அடம் பிடிக்காம போடா. நீ இப்ப பக்கத்துல இருந்து பாத்துக்கோ. எதனால எனக்கு உடனே ஃபோன் பண்ண. நான் பாத்துக்கிறேன், நீ போடா.